அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம இன்றைக்கு பிராணாயாம பயிற்சி மற்றும் துரியாதீத தவம், ஒரு அற்புதமான தவம் இது. அந்த தவத்தை பார்க்க இருக்கின்றோம். பிராணாயாமா எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனதனுடைய எண்ண அலைச்சுழல் இருக்கிறது. இட்ஸ் கால்டு வேவ்ஸ், பிரெயின் வேவ்ஸ். அதுல பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று சொல்வார்கள். இது தியானம் செய்யும் பொழுது மற்றும் பிராணாயாமா செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்ற முடியும். அந்த ஃப்ரீக்வன்சியை மாத்தினாதான் நம்மளுடைய லைஃபுடைய ஃப்ரீக்வன்சி மாறும். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஒரு டிசிஷன் மேக்கிங், இது பண்ணலாமா வேணாமான்றது நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த குழப்பங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நாடி சுத்தி பயிற்சி மிகவும் அவசியம். பட் நாடி சுத்தி ஸ்ட்ரைட்டா போறதுக்கு முன்னாடி சம் ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் அந்த நாடி சுத்தி சித்திக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், நிறைய ஸ்டெப் இருக்கு. எல்லா ஸ்டெப்புமே ஒரு 9 முறை செய்யும் பொழுது உங்களுக்கு பிராணாயாமத்தினுடைய பலன் நன்றாக கிடைக்கும். வாங்க பயிற்சிக்கு செல்லலாம். Start with prayer. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu Sahanao Bhunakto Sahaviryam Karavavahai Tejasvinavaditamastu Ma Vedvishavahai. Om Shanti Shanti Shanti. Om Sahana Bhavatu Sahanao Bhunakto Sahaviryam Karavavahai Tejasvinavaditamastu Ma Vedvishavahai. Om Shanti Shanti Shanti. Prana Setam Vashe Sharvam. Invoke the prana from the universe. Prana Setam Vashe Sharvam. Tritive Yat Pratikshtitam Mateva Putranu Rakshashvam Shnaksha Pranyaksha Videhi Naiti. ஏ பிராணனே, இம்மூ உலகில் உள்ளதெல்லாம் பிராணனின் ஆளுகைக்கு உட்பட்டது. தாய் குழந்தையை காப்பது போல எங்களை காத்தருள்வாயாக. எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. இந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. The Sanskrit mantra. So based on your breathing, and the breathing is a life. அந்த breathing மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும்
நன்றாக இருக்கும். கைகளை தொட்டும் தொடாமல் தேய்த்து கொண்டு கன்னத்தில் வருடி கொடுக்கவும். நீங்க ஒரே ஒரு பிரெயின் டெக்னிக் பார்த்துட்டு செஷனுக்குள்ள போலாம். வாங்க. எஸ், பாருங்க, இந்த 5மே பஞ்சபூதத்தோட தொடர்பு இருக்குது. அதனால திஸ் இஸ் கால்டு டெர்மினல். பிராணிகள்ல சக்ரா என்று சொல்வோம். இட்ஸ் கால்டு மினி சக்ரா. அக்குபஞ்சர்லயும் எல்லா மெரிடியனும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் இங்கதான் இருக்கு. ஸோ அதனால லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. லைட்டா ஒரு 5 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு விரல ஃபார்வர்ட் 5 டைம்ஸ், ரிவர்ஸ் 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு விரல் பண்ணும் பொழுது மற்ற 4 விரல்களும் ஜாயின் பண்ணிருக்க வேண்டும். 1 2 3 4 5. ரிவர்ஸ் டைரக்ஷன். 1 2 3 4 then 5. Go for second finger. It's called little index finger. 1 2 3 4 then 5. Go reverse direction. 1 2 3 4 then 5. Middle finger. 1 2 3 4 then 5. 1 2 3 4 then 5. Ring finger. 1 2 3 4 5. Reverse direction. 1 2 3 4 then 5. The last finger is called little finger. 1 2 3 4 5. 1 2 3 4 then 5. Brain technique. One more technique. Come on. Index and middle மாத்தி பிடிக்கணும். thumb and index அப்படியே மாத்துங்க. Yes. Super. Great show. Good. Awesome. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாடி நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கபாலபாத்தில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கபாலா அப்படின்னாக்க கல். மூளையில இருக்கிற செல்கள் எல்லாம் நன்றாக புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால் மூளையிலைக்கும் ஆக்சிஜனும் பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் நன்னா இருந்தாதான் மூளை வேலை செய்யும். சாதாரணமா உட்காந்துக்கலாம். இடது கை சின்முத்ரை, வலது கை நாசிகா முத்ரா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங். ஒன்லி எக்ஸேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நைன் ரவுண்ட்ஸ். எல்லாமே 9 ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் போத் நாசில் கபாலபாத்தி, 2 மூக்கு வழியும் பண்ண. ரெண்டு மூக்கு வழியாகவும் பண்ணும்.
அதுக்கப்புறம் பஸ்திரிகா. பஸ்திரிகா பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போலாம். ஆதி முத்ரா வச்சுக்கோங்க. மேல இருந்து கையை கீழே கொண்டு வரும்போது ஃபாஸ்ட் எக்ஸலேஷன். ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் லங்ஸ் பிரீதிங். பஸ்திரிகா. லங்ஸை நல்லா எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், நல்லா கான்ட்ராக்ஷன் பண்ணணும் 9 டைம்ஸ். சின்முந்திரால வச்சுக்கோங்க. லங்ஸை மட்டும் நல்லா ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. லங்ஸை மட்டும் திருப்பி கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ஷோல்டர் வந்து பின்னாடி போகணும். 1 2 4 5 6 7 8 9. கபாலபாதி பண்ணிருக்கோம், பஸ்ரிகா பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் we go for sectional breathing. Abdomen, chest, collarbone. கொஞ்சம் டவுன் பண்ணா கரெக்டா உங்களுக்கு அப்டமன்லன்னு தெரியும். கரெக்டா. வஜ்ராசனத்துல உட்காரலாம், இல்ல பத்மாசனத்துல உட்காரலாம். உங்களுக்கு எந்த ஆத்மா கம்ஃபர்டபுளா இருக்கோ பார்த்து உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து அப்டமன், வயிறு. இதுக்கு பேரு சமான வாய்வு, பிராண வாய்வு, உத்தான வாய்வு. மொத்தம் சித்த தத்துவத்துல 96 தத்துவம் இருக்கிறது. அதுல இந்த 10 வாயுக்கள் மிக இன்றியமையாதது. அப்பான வாய்வு மோஷன் கரெக்டா இருக்கணும். எல்லாமே அந்த அப்பான வாயுவை பேஸ் பண்ணி தான் அடங்கி இருக்கு. மலச்சிக்கல் தான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். காலையில ஏஞ்சோடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடணும். அது சரியில்லைனாக்கா எல்லா நோய்களையும் வந்துடும். அப்பான வாய்வு, இதுக்கு பேரு சமானா, டைஜஷன். இதுக்கு பேரு பிராணா, லங்ஸ் அண்ட் ஹார்ட். இதுக்கு பேரு உத்தானா, மேல போகக்கூடியான எனர்ஜி. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நோய் வராது. நோய் வந்தா காப்பாற்ற முடியாது, வருமுன் காப்பதே சிறப்பு. வாங்க, அப்டமன் எல்லாமே 9 டைம்ஸ் பொறுமையா பண்ணலாம். வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. Relax. Observe the changes. Next, lungs பாருங்க. ஜென்ஸா இருந்தா அப்படி வச்சுக்கணும், லேடிஸா இருந்தா அப்படி வச்சுக்கணும். பார்த்து பண்ணுங்க.
Relax. Next we go for shoulder. Utthana. Vyana வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. வாங்க. Shoulder up and down 9 times. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Next, Purna Swasa. அதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஓம்கார் சாண்ட் பண்ணிக்கலாம். We go for further relaxation in our body and mind. Okay, we go for Purna Swasa. Abdomen, chest, clavicular. மூணுமே சேர்த்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். மூணுத்துமே சேர்த்து கான்ட்ராக்ஷன் பண்ண போறோம். 9 ரவுண்ட்ஸ். வாங்க. நைன் ரவுண்ட்ஸ். பொறுமையா அழகா பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிராணாயாம எக்ஸசைஸ். மெயின் சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நுனி நாக்கு மேல் அன்னத்துல டச் பண்ணிட்டு பண்ணுங்க, நல்ல எஃபெக்ட் இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறோம் பிசிக்கல் எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கிடையாது. மென்டல் எனர்ஜியும் இம்பார்ட்டன்ட், எமோஷனல் எனர்ஜி இம்பார்ட்டன்ட், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தாதான் இந்த பிசிக்கல் எனர்ஜி ரன் ஆகும். அதனாலதான் யோக கலை, முதன்மையான 3 கலைகளில யோக கலை இருக்கிறது. முதன்மையான 3 கலை ஒண்ணு பரதநாட்டியம், மல்யுத்தம் அண்ட் யோக கலை. மொத்தம் 64 கலைகள் இருக்கின்றன. 64 கலைகளில் முதன்மையான 3 கலை யோக கலை, பரதநாட்டியம், மல்யுத்தம், ரெஸ்லிங் அப்படின்வாங்க. ஸோ இன்னைக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு புதுசு. கரெக்டுங்களா? கரெக்டு. எஸ். வாங்க. சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். சூரிய பேதனா, சந்திர பேதனா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் நாஸ்ட்ரில் பிரீதிங். பொறுமையா அழகா பண்ணுங்க. எல்லாமே 9 ரவுண்ட்ஸ். we have enough time. ரைட் லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்ல மட்டும் 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க.
ரைட் 9 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு லெஃப்ட் 9 டைம்ஸ். இடா பிங்களா. இது வந்து பிங்கள நாடி, இதை வந்து எடா நாடி. எடானாக்கா இடது பக்கம். லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங் 9 ரவுண்ட்ஸ். ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியா முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அடுத்தது போகலாம். சூரிய பேதனா, சந்திர பேதனா அப்படின்னாக்கா, சூரியன் அப்படின்னாக்கா பிங்கள நாடி, வலது நாசி, ரைட் நாஸ்ட்ரில். இதுல இன்ஹேல், இதுல எக்ஸ்ஹேல், அது மட்டுமே 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பேரு சூரிய பேதனா. ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரிய பேதனா முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சந்திர பேதனா. இதுல இன்ஹேல், இதுல எக்ஸேல். சந்திர பேதனா கூலிங் எஃபெக்ட் பண்ணுங்க. லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல்.
ஓகேங்களா, முடிச்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் நாடி சுத்தி ப்ராக்டிஸ். இதுதான் இருக்கிறதுல வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். நாடி சோதன், நாடி சுத்தி பண்ணா மட்டும்தான் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் கரெக்டா நடக்கும். நம்முடைய மனம் ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வரும். அதுக்காக தான் இவ்வளோ ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் நாம் செய்திருக்கிறோம். வாங்க, கிளைமேக்ஸ் போறதுக்கு முன்னாடி 2.75 மணி நேரம் படம் போகும் பாருங்க. அந்த மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே ப்ரிப்பரேட்டரி, இதுதான் ஃபைனல். வாங்க, நாடி சுத்தி 2 விரல் பூர்வமத்தி, கட்டை விரல் வலது நாசி, மோதிர விரலும் சுண்டி விரலும் இடது நாசி. பொறுமையா அழகா பண்ணுங்க. எக்ஸேல் இன்ஹேல் க்ளோஸ், எக்ஸேல் இன்ஹேல் க்ளோஸ். இடது நாசில ஆரம்பிச்சு இடது நாசில முடிங்க. 9 ரவுண்ட்ஸ். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். நுனி நாக்கு மேல அன்னத்துல டச் பண்ணிருக்கணும். அப்படியே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. It's a mental counting for 9 rounds. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 9 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. Observe the effect of all the practices. Next, we go for தண்டு வட சுத்தி, cleansing of spinal cord, சூக்ஷ்ம நாடி, குண்டலினி சக்தி. ஓம் குருதேவா, please awaken my kundalini and all the chakras
The chakras is very, very important. நம்ம உடம்புல பிராணி ஹீலிங் தத்துவத்தின்படி 11 சக்கரங்கள் இருக்கின்றன. யோக சாஸ்திரத்தின்படி 7 சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த 7 சக்கரங்களும் ஒன்றை ஒன்று தொடர்புடையன. லைக் ஏ கார். நீங்க மெயின் ஸ்டேரிங் வீலை கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லா வீலும் அதுக்கு ஏத்த மாதிரி திரும்புது. பின்னாடி இருக்கிற 2 வீலுமே டிஃபரன்ஷியல்னு ஒரு நடுவில் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும். திரும்பும் பொழுது இது ரிவர்ஸ்ல போகும். அதுதான் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு கார்ல. அந்த மாதிரி நம்ம உடம்புலயும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லா வீலும் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனாதான் லைஃப். அதுக்காகத்தான் நாம் சக்கரங்களை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீக் செஷன் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு அந்த தண்டுவட சுத்தியில ஒரு எனர்ஜி ஃப்ளோ மேல வரைக்கும் வருது, கீழே வரைக்கும் வருது. கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு 5 டைம். வாங்க. வலதை கை கட்ட விரல் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நுனி நாக்கு மேல் அன்னத்துல வச்சுக்கோங்க. While inhale, the pranic energy move upward direction. While exhale, the pranic energy move downward direction. 5 times. Okay. அடுத்தது கூலிங் அண்ட் பிரம்மரி. சின்முத்ரால வச்சுக்கோங்க. கூலிங் டீத். அப்புறம் பிரம்மரி. இந்த 5 சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காது, forehead, eyes, nose, mouth. Humming sound 3 times. Lady bee sound. Observe the calmness. Slowly come back to normal position. Slowly open our eyes. Look at the palm. Next is the second part of the session. It's called meditation session. இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போலாம். வாங்க.
இதுக்கு பேரு ஆக்கினை, ஆஞ்ஞ சக்கர, துரியம். இதுக்கு மேல 1 feet above, 1 feet, ஒரு முழம். அதுல வந்து துவாத சாங்கம் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்திரன், மூன். அதுக்கப்புறம் சூரியன். அதுக்கப்புறம் நட்சத்திர மண்டலம், 27 நட்சத்திரம். அதுக்கப்புறம் கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், ஸ்டார், கோள்கள், பிளானட். அதுக்கப்புறம் பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி. அதுக்கப்புறம் சுத்தவெளி, சிவகலம். போயிட்டு பொறுமையா திரும்பி வர போகின்றோம். சுத்தவெளி, மில்கி வே கேலக்சி, பிளானட், 27 ஸ்டார், நட்சத்திரம், சன், மூன், துவாதசாங்கம், துரியம். இப்படி போயிட்டு வரும் பொழுது நம்முடைய மனதினுடைய எண்ண அலைகள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்க, இந்த உலகமே நமக்கு தான். இந்த உலகத்துல உள்ள எல்லாமே நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். The human is interlinked, interconnected. நம்ம இது எதையுமே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அதை எல்லாமே நம்ம உபயோகித்து கொண்டிருக்கின்றோம். மொபைலு, ட்ரைபேடு, ப்ளூடூத்து, பிளாஸ்டிக்கு, இரும்பு, வீடு, நமக்காக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் ஹியூமன் அந்த ஹெல்ப் பண்ணும்போது தான் லைஃப் மாறும். இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம உருவாக்கல, பட் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆர்னமெண்ட் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது. கரெக்டுங்களா? அதனால இந்த தவம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தவம். இது சூரியாதீதம். பெனிஃபிட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், யூடியூப்ல பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையா அழகா பண்ணலாம். ஒரு 10 to 15 minutes ஆகும். 6:05 முடிச்சிடறேன். வாங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? தெரியுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஞ்ஞா சக்கர ஆக்டிவேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் 5 டைரக்ஷன், கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ். 1 2 3 4 5. இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா 1. அக்குபஞ்சர்ல, யோகால வந்து ஆஞ்ஞா சக்கரா, வர்மால வந்து திலர்த்த காலம் ஆர் திலர்ந்த காலம். அடுத்தது இதுக்கு பேரு கிரவுன் சக்ரா ஃபார் யோகா. அக்குபஞ்சர்ல டியூ20, வர்மால கொண்டை கொல்லி வருமம். 1 2 3 4 5. ஒரு டச் பண்ணிட்டு ஆயிடும். இந்த 2 சக்கராவும் ஆக்டிவேட் ஆகிடும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகிடும். உள்ளம் உள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆன் ஆகும். ஜீவகாந்த சக்தி. கைகளை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டவரல் மேல் நோக்கி இருக்குமாறு வச்சுக்கோங்க. மடி மேல வச்சுக்கோங்க. கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். எஸ். வாங்க, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குவோம். துரியாதீத தவம். துரியம் பிளஸ் அதீதம். வேளச்சேரியில ஒரு சித்தர் கோயில் இருக்கு. அதுல ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து இதை பத்தி ரொம்ப டீடைலா கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான தவம் இது. வாங்க, முதலாவதாக நம்முடைய மனதை பூர்வ மத்தியில ஓரிரு நிமிடங்கள் நிலைநிறுத்தவும்.
அடுத்ததாக துரியம், தலை உச்சி, crown chakra activation technique. It's a divine. அடுத்ததாக தலை உச்சியிலிருந்து ஒரு 1 feet above துவாதசாங்கம், அந்த இடத்துல மனதை நில நிறுத்தி தவம் ஏற்றவும். துவாதசாங்கத்திலிருந்து சந்திரன், மூன், சந்திரன் நமக்கு நன்மையே செய்கின்றார். சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைகள், காந்த அலை கதிர்கள் நாம் உடம்போடு இணையட்டும். அதையும் தாண்டி செல்லும் பொழுது சூரியன், சூரியனிடமிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நம்மோடு இணையட்டும். அக்னி, ஹீட், ஜாக்கி ரக்கிரி, அந்த ஹீட் இருந்தாதான் நமக்கு டைஜஷன் நன்றாக நடக்கும். சூரியனை நினைச்சுக்கோங்க, ஏர்லி மார்னிங் சன்ரைஸ். நீங்க கன்னியாகுமரியில உட்காந்துருக்கீங்க, அதனோட எனர்ஜி வந்து உங்க உடம்போட இணையுது, அதை ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல நீங்க வானத்தை பார்த்தீர்கள் ஆனால் நட்சத்திரங்கள் தெரியும். அந்த 27 நட்சத்திரங்களும்
நமக்கு நன்மையே செய்யும். அதையும் தாண்டி செல்லும் பொழுது 9 பிளானட்ஸ், 9 நவ கிரகங்களும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. 9 நவ கிரகங்களும் நமக்கு நன்மையே செய்கின்றன. சூரியன், புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய், ராகு, கேது. நட்சத்திர மண்டலத்துக்கு தாண்டி கோள்களின் சுற்றுவட்ட பாதை. அதையும் தாண்டி செல்லும் பொழுது மில்கிவே கேலக்சி, பால்வெளி மண்டலம் என்று சொல்வார்கள். அதையும் தாண்டி செல்லும் பொழுது சுத்த வெளி, சக்திகளம், சிவகலம் என்று சொல்வார்கள். கும் இருட்டு. கண்களை மூடி நீங்கள் பார்த்தீர்களானால் கும் இருட்டு தெரியும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் பொறுமையாக திரும்பி வர போகின்றோம். சுத்த வெளியிலிருந்து மில்கிவே கேலக்சி, பால்வெளி மண்டலம், பால்வெளி மண்டலத்திலிருந்து கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள், கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள் இருந்து நட்சத்திர மண்டலம், நட்சத்திர மண்டலத்திலிருந்து சூரியன்,
சந்திரன், துவாதசாங்கம், துரியம், தலை உச்சு, பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். Keep your palms, open your face gently. இந்த துரியாதீத பயிற்சியை வாரத்துக்கு ஒரு முறை செய்வது மிகச்சிறப்பு. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. Like, subscribe, share it to my friends and relatives. Thank you.